இயேசுவோடு இணைந்திருக்கின்றவங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் இறை வாழ்த்துக்கள். எஸ்ஐயா நூல் அதிகாரம் 40 உயிருள்ள இறை வார்த்தைகள் 12 வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு நிகரான கடவுள் யாரும் இல்லை, இஸ்ரேலின் ஒப்பற்ற கடவுள் என்று இந்த இறை வார்த்தை எடுத்துரைக்கிறது. கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார்? வானத்தை சான் அளவால் கணித்திட்டவர் யார்? மண்ணுலகின் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார்? மலைகளை நிறைகோளாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார் என்று வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய மறை உண்மை! கடல் நீரை, எவ்வளோ பெரிய கடல், அதை தன்னுடைய உள்ளங்கையினால் கணக்கிட்டவர் நம் ஆண்டவர். வானம் எல்லையே இல்லை, அந்த வானத்தை தன்னுடைய ஜான் அளவினால் கணித்திட்டவர், ஒரு ஜான் அளவினால் கணித்திட்டவர். இந்த மண்ணுலகினுடைய இந்த மண்ணையும் அந்த புழுதியையும் மரக்காலால் அளக்க முடியுமா? அளந்து எடுத்திருக்கின்றார். மலைகளையும் குன்றுகளையும் தராசாலும் நிறுத்திருக்கின்றார். பெயர்பட்ட தேவன். இந்த தேவன் தான் நம்முடைய தந்தையாக, தாயாக, நண்பராக, சகோதரராக, வழிகாட்டியாக, நல்ல ஆயனாக இருக்கிறார். ஒப்பற்ற கடவுள். இவரை போல தெய்வம் இல்லை, இவருக்கு நிகரான கடவுள் இல்லை. இப்பேற்பட்ட கடவுளை நாம் கடவுளாக பெற்று பாக்கியம் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த தேவன் என் தேவன் என்று பூரிப்போடு பெருமிதத்தோடு ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து நன்றி செலுத்துவோமா? எங்கள் நல்ல தகப்பனே அப்பாமே வாழ்த்துக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மாண்பையும் ஆட்சியும் மகத்துவத்தையும் உடைய தேவன் இங்கே ஒருவர் தான்ப்பா. ஆராதிக்கிறோம். எப்பேற்பட்ட தேவன் ஆண்டவரே! இயற்கையே உங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறதே, படைப்பு முழுவதையும் ஒரு கைகளில் வைத்திருக்கிறதே, உலகம் முழுவதையும் ஒரு கைகளில் வைத்திருக்கிறதே. இப்போ ஏற்பட்ட தேவன் எங்கள் கடவுள், நாங்கள் ஆராதிக்கிற கடவுள், உண்மையான தெய்வம், ஒரே தெய்வம், எங்களை தாங்குகின்ற தெய்வம். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென்.